அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 19/12/2025. அமாவாசை திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் இரவு 10:51 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 10:51 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: தனுசு லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் புதனுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மந்திரம் ஜெபிக்க, கடன் பைசல் செய்ய, முன்னோர்களை வழிபட, நதிகளில் நீராட, தான தர்மம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. அவ்வளவுதாங்க. வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு நீங்கள் ஓட மாட்டீங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஜெயித்தாலும் கூட அமைதியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அப்படியே குறுகுறுன்னு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்க மாட்டீங்க. பார்த்துக்கலாம், அடுத்தது வெற்றி நமக்கு தான் சொல்லிட்டு தயாராகி கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக அலைச்சல்கள், செலவுகள், கோபதாபங்கள்னு ஒரு மாதிரி போயின்னு இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பு, ஒரு வைராக்கியம், தைரியம் அதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லிக்க வேண்டாங்க. அதனால் அந்த நேரத்தில் ஆறுதல் மாதிரி தெரியும், ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கடந்த 2 நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் கூட கடுமையான போட்டி. நேற்று வந்தவங்கள்லாம் நமக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. சரக்கெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது, சரியாக மூவ் ஆகலையேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் தேங்கி கிடந்த பொருள்கள்லாம் விற்பனையாகும். லாபமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரி எப்போ பார்த்தாலும் சிடுன்னு எரிஞ்சு விடுறாரு. இத்தனைக்கும் நாம் தான் எந்த வேலையும் தட்டாமல் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறோம். அப்படி இருந்தாலும் ஏன் நம்ம மேலே கோபப்படுறான்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. சரி, 2 வார்த்தை புகழ்ந்து பேசணும், உடனே சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், நீங்கள் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே உங்களை பார்த்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் சூட்சமாக புரிஞ்சு போச்சு. இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். செலவினங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு மனிதனை அழிக்கும் ஆயுதம் பொறாமை, ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு.
ஆமாங்க, பொறாமை இருந்துட்டால் நாம் முன்னேற முடியாதுங்க. அந்த பொறாமை நம்ம மனசுக்குள்ளார ஒரு உஷ்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குங்க. அந்த நெருப்பு நம்மளையே அழிச்சிருங்க. அதனால தாங்க அடுத்தவங்க வளர்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவங்க மேலே அன்பு காட்டணும். அன்பால் தான் இந்த உலகத்தை நாம் ஆள முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் நேசிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. அவங்க மட்டும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும். அடுத்தவங்க எது பண்ணாலும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலையும் தலையை சாய்ச்சிட்டு போயிட முடியாது. அதுக்குன்னு யார் எந்த தப்பு செய்தாலும் ஓடி போய் நின்று சண்டை பிடிக்கவும் முடியாது. சில நேரங்களில் தட்டி கேட்கணும், சில இடங்களில் தட்டி கொடுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்க எங்கே போனாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சவால்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஓரளவு பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அந்த விவாதங்களை தவிர்த்துட்டு நமக்கு வேண்டியது என்னவோ அதை காரியத்தை சாதிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 8வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்கே போனாலும் உங்களை பற்றி வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதை கடந்து வந்த வழிகளும் நமக்கு அவ்வப்போது தெரிய வரும், புரிய வரும். ஆமாங்க, அதனால தாங்க பழசை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. எது நடந்தாலும் ஏற்கனவே இது ஏதாவது நடந்துதா, இல்லை மற்றவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா, ஏற்கனவே நாம் இந்த சிக்கலை எதிர்கொண்டப்போ எந்த மாதிரி வழிகண்டு நாம் வெளியில் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய படிப்பறிவோடு பட்டறிவாகிய அனுபவ அறிவையும் இணைத்து பார்த்து எந்த சிக்கல் வந்தாலும் எல்லாவற்றிற்கும் எளிதாக தீர்வு கண்டு வெற்றி காண்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. அதே மாதிரி எதிரிகள்லாம் கொஞ்சம் பணிஞ்சு வந்து பேசுவாங்க. எங்கே போனாலும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எல்லாம் சரிதாங்க, பழைய கடன் இருக்குது, அதுக்கு என்ன ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைஞ்ச வட்டிக்கு ஏதாவது பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. சுக்கிரன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால பார்த்தா நல்லா பேசுகிறவங்க கூட இப்போ பார்க்காத மாதிரி போகிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசிக்க வேண்டி இருக்குங்க. ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்கங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடிவயிறு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமாகுங்க. அதனால் நம்முடைய நாட்டு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நீர்மோர் அருந்துவதும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, வேத்து மொழிக்காரர்களும் வருவாங்க. அதனால் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில சூட்சுமங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அதிகாரிகள்கிட்ட எப்படி நாம் அணுகணும், சில
விஷயங்களை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு எல்லாமே எளிதாக நடக்கும், மரியாதையும் கூடுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, செல்வாக்கு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யாரும் நல்லவனாக வாழ விரும்புவதில்லை, நல்ல பெயர் எடுக்கவே விரும்புகிறார்கள். ஆமாங்க, பேருக்காக, புகழுக்காக, கௌரவத்துக்காக தான் எல்லாருமே ஏதாவது செய்யறதுக்கு முன் வராங்க. உண்மையிலேயே மனதார பிரதிபலன் பார்க்காம உதவுவதற்கு யாருமே முன் வர்றதில்லைங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க குறுக்க நெடுக்க ஓடி எனக்கு இது செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கூட நீ யார், எப்படி, என்னன்னு எதிர்கேள்வி கேட்காம அவங்க கேட்டதை கேட்டவுடன் கொடுப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, அவங்களால செலவுகள் உண்டு, அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேயும் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த அந்த இடத்துக்கு இன்றைக்கி நல்லவங்க முன்பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இடம் தேடின்னு இருக்கீங்க, உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த ராகுவும் கேதுவும் தாங்க பாடாப்படுத்துகிறாங்க. 2ஆம் இடத்துல கேது உட்காந்துக்கிட்டு கையில் காசு தங்க விடாமல் உங்களை பாடாப்படுத்துகிறாருங்க. 8ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு தொந்தரவும் கொடுக்குறாரு. நேரம் கிடச்சிதுன்னா ஒரு தடவை நீங்கள் புற்றோடு இருக்கிற அம்மன் கோவில்களுக்கு போகலாம். அதில் புற்று கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா எல்லாமே நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி பலவீனமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலோ அல்லது முன்பணம் கொடுக்கறதா இருந்தாலோ யோசித்து முடிவெடுங்க, அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வழக்கம் போல் வேலையை வாங்கிக்கிறாங்க, ஆனால் ப்ரொமோஷன் லிஸ்ட்டு போடும்போது நம்ம பேரை மறந்துடுறாங்க. நிறைய முறை நாமும் சுட்டி காட்டிட்டோம், யாரும் காது கொடுத்து கேட்கல. சரி வர்றப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கல்லில் கூட சிறிதளவு ஈரம் இருக்கிறது, ஆனால் சில மனிதர்களின் உள்ளங்களிலே துளியளவு கூட ஈரம் இருப்பதில்லை. ஆமாங்க, பேசுகிறது எல்லாமே ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லிட்டு மேடையில் முழங்குவாங்க. ஆனால் தனிப்பட்ட வகையில் நாம் போய் ஏதாவது கேட்டோம்னா உடனே பின்வாங்குவாங்க. அது பார்க்கலாங்க, அப்புறமா பண்ணிக்கலாங்க, இப்போ தாங்க நான் எல்லோரும் கொடுத்துருக்குறேன், அடுத்ததாக அவங்கள கூப்பிட்றேங்க, இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ரெட்டை வேஷம் போடவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் ஒற்றை தான். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரே முடிவு தான். எங்கும் எப்போதும் கஷ்டப்பட்டு வர்றவங்க கையேந்தி நிற்கும்போது, கதறும்போது, கண்ணீர் வடிக்கும்போது அது காட்சி பொருளாக கண்டும் காணாமல் இல்லாமல் ஒரு தாய் மனசுடன் அவங்க கிட்ட போய் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கும் அன்பு கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவங்க கேட்டதில் கொஞ்சமாவது கொடுத்து உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேகமாக சில வேலைகளை தொடங்குவீங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெதுவாக போய் தள்ளி நிற்கும். அது ஏன் அப்படி? நமக்கு ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் யோசிக்க வேணாமா? ஒரு தொழிலையோ அல்லது ஒரு இதுவோ ஆரம்பிக்கும் பொழுது நடுவில் அதில் எத்தனை மாதிரி சவால்கள் வரும், எந்த மாதிரி சிக்கல்கள் வருங்கிறத யோசிக்க வேண்டாமா? இப்போ தான் எல்லாம் புரிய வருது. அதனால் தொடங்கிறது முக்கியம் இல்லை, அது தொய்வில்லாமல் முடிக்கிறது தான் முக்கியங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் ரொம்ப மூக்க நுழைச்சிக்கிட்டு அந்த பஞ்சாயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. எல்லாம் பேசி முடித்து சுற்றி வளைச்சி வரட்டும், அப்புறமா நீங்கள் பேசிக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். அதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் நடிக்க தெரிந்தவர்களையே உலகம் அதிகமாக விரும்புகிறது. ஆமாம், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த மாதிரிலாம் நடித்து தான் நம்ம எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணுமா? சேச்சே, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நாம் தெளிவாக இருப்போம், ஒரே மாதிரி இருப்போம். அதென்ன நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது, வேஷம் போடுறது, பாசம் காட்டுறது, அதெல்லாம் தேவையில்லை. பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலைன்னா பிடிக்கலை. நேர்மையாக நேருக்கு நேராக பேசிட்டு போகிறது தான் என்றைக்கும் நல்லதுன்னு எங்கும் எப்பொழுதும் ஒரே வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள், நேர் வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள், நடிக்காமல் யதார்த்தவாதிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால தான் கொஞ்சம் தைரியமாக பேசுவீங்க. நமக்கு கடன் நிறையா இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்குது, அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட நம்ம இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்கள்ட்ட கெஞ்சணுன்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு என்ன இருக்குதோ, உரிமை இருக்கோ, அதை நாம் யார்ட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தைரியமாக இன்றைக்கி சில விஷயங்களை பேசுவீங்க. நினச்சது இன்றைக்கி நிறைவேறும், எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் நடக்குங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். அவங்க ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அன்பில் அக்கறையில் ஏதாவது சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதுக்காக அவங்கள கோபப்பட்டுக்கக்கூடாது. அவங்க மேலே நீங்கள் கோபப்படக்கூடாது. அது என்ன தான் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் புள்ள தானே அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள், பழுதுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. அதனால் கேட்ட இடத்துல எப்படியோ இப்போல்லாம் பணம் கொடுத்துட்றாங்க, ஆனால் திருப்பி தர்றது எப்படிங்கிறதா இன்னும் தெரியல. சரி பார்க்கலாம், கடவுள் ஏதாவது வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால மற்றவங்க குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உனக்கு ஏற்படும் தோல்வியை ஆணியாக நினைத்தால் அது உறுத்தும்.
ஏணியாக நினைத்தால் அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தொந்தரவு தொல்லை இதெல்லாம் வந்தால் அதை நீங்கள் ஆணியாக நினைக்காம இது மூலமாக நமக்கு ஏதோ இறைவன் கற்றுத்தர வராரு, ஏதோ சொல்லித்தர வராரு, ஏதோ சொல்லி கொடுக்க வராருன்னு நினச்சிக்கிட்டு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏணியாக நினைத்து ஏறிக்கொண்டே இருப்பவர்கள், கஷ்டங்களுக்காக வருந்தாமல் நம்ம கடமையை பார்த்துட்டு போகலான்னு நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமாக இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்பெல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாரையுமே அழகாக கொண்டு போயின்ட்டுருக்கீங்க. எந்த சிக்கல் வந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு தைரியத்தையும் இப்பெல்லாம் நீங்கள் வரவழைச்சிக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயம், வந்தோம் போனோம் அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது நடுவில் கொஞ்ச நாள் தான். கடவுள் அதுக்கு தானே நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. தத்துவமாக சில விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய தினம் தைரியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. சூரியனும் செவ்வாயும் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறார். அதனால் இருக்கிற அந்த பழைய நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சை ஒரு சிலருக்கு வந்தாலும் அது ஆரோக்கியத்துக்காக வழிவகுக்கக்கூடிய அறுவை சிகிச்சையாக இருக்குமே தவிர அது கஷ்டத்தை கொடுக்கறதாக இருக்காது. அதனால் ஆரோக்கியம் கூடும். வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்றைக்கி அருமையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாய்ப்பு என்பது ஒரு தீக்குச்சி போன்றது. உரசியவுடன் பற்றி எரிய வேண்டும், இல்லை என்றால் வேறொரு தீக்குச்சிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுவிடும். ஆமாங்க, அதனால தாங்க சின்னதாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட அதை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. சின்ன வாய்ப்பு தானே, சின்ன விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாமல் சின்னதாக இருந்தாலும் சாதாரணமானதாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அதில் முன்னுக்கு சென்று முழு நேரமாக அதில் ஈடுபட்டு முழு முயற்சியுடன் அதை செய்து முடித்து வெற்றி கொடி நாட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை இதெல்லாம் மனசுக்குள்ளார வரும். துரோகம் செய்தவங்க, ஏமாத்தினவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வருவாங்க. தூர தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. திடீர்னு ஒரு கோபம் வரும். அது அடுத்தவங்க மேலே இருக்கிற அக்கறையில் தான் வரும். ஆனால் மற்றவங்கெல்லாம் அது வேறு மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? அதனால் கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு தைரியம் வரும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் டல்லடிக்கும்.
அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் அப்படி இப்படின்னு என்னென்னமோ இது மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஆனால் நாம் ஏதாவது 1 2 அப்படி இப்படின்னு நழுவி போனோம்னா நம்மளை பெரிய குற்றவாளி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியாக வாழ மற்றவர்கள் தேவையில்லை, மாற்றங்கள் இருந்தாலே போதும். ஆமாங்க, மற்றவங்களால் நமக்கு மகிழ்ச்சியெல்லாம் வர்றதில்லைங்க. நம்ம மனசு தாங்க நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது. நம்ம மனசை நம்ம மாற்றிக்கணுங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்மளை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக வச்சிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. எங்கும் எப்போதும் வில் வளைந்து கொடுத்து போவது போல சூழ்நிலையை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல சமயோஜித புத்தியுடன் சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு 4 பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துட்டுருக்காரு. போதா குறைக்கு இந்த சூரியன் செவ்வாய் வேறு ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாங்க. உடம்பே எப்போ பார்த்தாலும் உஷ்ணமாக இருக்குது. சின்ன சின்னதாக கட்டியெல்லாம் வருது, வேனல் கட்டியெல்லாம் வருது. பனிக்காலம் குளிர்காலம், ஆனால் இருந்தாலும் உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்குது. காரணம் இந்த சூரியனும் செவ்வாயும் தாங்க. என்ன தான் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தால் கூட சூரியனுடைய வெப்பத்தை இன்னும் குறைக்க முடியலையே. திடீர்னு கோவப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு உங்களை பற்றி சிலர்லாம் வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேச வந்தாலே கோவப்படுறீங்க, திடீர்னு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கோபத்தை குறைங்க. சுக்கிரன் புதன் சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான வழிவகை தீர்வு, அதுக்கான பேச்சுவார்த்தை அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே ராகு தாங்க கொஞ்சம் உதவி செய்துன்ருக்காரு. அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பரஸ்பரம் புரிதல் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் கூட சில நேரங்களில் முணுமுணுப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன இடமாற்றம், சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அழகான வண்ணமும் அன்பான எண்ணமும் மற்றவர்கள் வாழ வழிவகுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உடை உடுத்துறதுலேருந்து நீங்கள் கலரை பார்த்து சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே நீங்கள் அன்பு காட்டுவீங்க, பாசம் காட்டுவீங்க. எதிரியாக இருந்தால் கூட எட்டேருந்து வரும்போதே சின்னதாக ஒரு புன்னகை உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் உதட்டுக்குள்ளார இருந்து வெளியில் வருங்க. அவங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், நாம் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதிரிக்கும் உதவுவாய் நன்னெஞ்சேன் என்று சொல்லக்கூடிய நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு ஜெயிக்கலாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் கிடைக்குது. ஆனால் சரியாக பயன்படுத்திக்க தெரிய மாட்டேங்குது. நாம் ஒரு உதவின்னு போய் நின்று வாய் கூசாமல் கேட்க முடியலை.
கேட்குறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. கேட்டாலும் செய்வாங்களா, நமக்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருது. இந்த எண்ணத்தை கொடுக்குறவர் யார்? 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு மரியாதை, எதுக்கெடுத்தாலும் ஒரு கௌரவம் பார்க்குறது. இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. தட்டுங்க, திறந்தா பார்க்கலாம், திறக்கலன்னா இன்னொரு கதவை தட்ட வேண்டியதாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல பதுங்கி கிடக்கிறதுனால தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது. எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் உங்கள் ராசிநாதன் சனி பகவான். நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேசக்கரம் நீட்டின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிறையின் முடிவு தானே தவிர நிலவின் முடிவல்ல. ஆமாங்க, அதனால தாங்க என்ன நடந்தாலும் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் நம்மால் கடந்து வர முடியும். சின்ன வயசுலேருந்தே நாம் எதிர்ப்புகளை பார்த்துருக்குறோம். எதிர்நீச்சல் போட்டு தான் வந்திருக்கிறோம். நாம் சரி வர மாட்டோம், நாம் வளர மாட்டோம்னு எத்தனை பேர் சபிச்சாங்க. ஆனால் அவங்க முன்னால் நாம் வளர்ந்து காட்டிட்டு தான் இருக்கோம். நாம் ஜெயிச்சு காட்டிட்டு தான் இருக்கோம். அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயின்னு இருக்குது. அது காரணம் கடின உழைப்பால் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. தொலைநோக்கு சிந்தனையால் எவ்வளோ பெரிய எதிரிகளையும் தொலைத்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசியை அவர் பார்த்துன்னு இருக்காரு. அதனால் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்குங்க, நல்ல பேர் இருக்குதுங்க. கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் 10வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பிச்சிருக்கிற வியாபாரத்தில் தொழிலில் இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் செவ்வாயும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம், அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. என்ன தான் சொல்லுங்கள், ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு. உடம்பு முடியாமல் போயின்னு இருக்குது. பார்க்குறவங்கெல்லாம் ஆரம்பத்தில் டயட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப அப்படியே உடைஞ்சி போய் அப்படியே ஒல்லியாயிண்டு போக போக என்ன சார் சுகர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எப்படியாவது உடம்பை சரி பண்ணணும், ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஓடும் நதிதான் சுத்தம் அடையும். ஓயாமல் உழைப்பவர்களால் தான் உயரமான வெற்றியை அடைய முடியும். அதனால் சுறுசுறுப்பாய் ஓடிக்கொண்டே இரு. ஆமாங்க, துள்ளி குதித்து ஓடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அப்பப்போ தனிமையில் அழுத்துப்பீங்க. என்ன வாழ்க்கை இது, இப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஓடின்னு இருக்கமே, கடைசியாக என்ன பெருசாக அள்ளிட்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது, ஒரு 2 நாளைக்கு ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஆனால் ஒரு 2 மணி நேரம் கூட உங்களால்
ஓய்வெடுக்க முடியாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அடுத்தடுத்து பல வேலைகளை செய்து கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. என்னங்க உடம்பே முடியல, மருந்து மாத்திரைன்னு வாழ்க்கை ஓடின்னு இருக்குது, தூக்கமும் வரமாட்டேங்குது, சாப்பாட்லேயும் ஒன்றும் பெருசாக ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க. காரணம் ஜென்ம சனி தாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்குங்க. சனி பகவான் எளிமைக்கு உரிய கிரகம். 3 வேளை சாப்பிட்றதெல்லாம் இனிமேல் கிடையாது. ஒரு வேளை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் சின்ன சின்னதாக ஏதாவது பழங்கள் காய்கள்லாம் சாப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு சனி பகவான் உங்களை பார்த்து சமாதானம் அடைஞ்சிருவார், உங்களுக்கு சங்கடமே தரமாட்டார். அதாவது வசதிகளை குறைக்கணும், அதே மாதிரி எல்லாரும் போல் நாம் இருக்காமல் கொஞ்சம் தனியாக நமக்குன்னு ஒரு கட்டுத்தட்டாக இருந்துட்டோம்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையுங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறைய தான் செய்யுது. ஆனால் கேது நல்லா இருக்கிறதுனால பழைய கடனில் 1-2 பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால பழைய நகையை மீட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்சா அந்த பணத்துக்கு இன்னொரு செலவு வருது. எங்கே மீட்க முடியுது, வட்டியை தான் கட்ட வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்வீங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.